மூக்கையாத்தவருக்கு சில மணிமண்டபம் எங்கே உசிலம்பட்டியில். எனக்கு மூக்கையாத்தவரை நன்றாக தெரியும். எங்களுடைய குடும்ப நண்பர் அவர். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவருக்கு என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வலது கையாக இருந்தார். எங்கள் தந்தையார் சொல்லுவார் என்னென்னு கேட்டிங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எந்த ஊருக்கு போனாலும் பிரம்மச்சாரி, ரொம்ப சுத்தமாக இருப்பார். தன்னுடைய அறைக்குள் யாரையும் உள்ள விட மாட்டார். தங்குவது அவர் மட்டும்தான் தங்குவார். அவர் தன்னுடைய அறைக்குள் உள்ளே விடும் ஒரே ஆள் மூக்கையாத்தவர். அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார். அவருக்கு வலதுகரமாக எங்கே போனாலும் அவர் கூடவே போவார். நான் அவரை போய் நேராக பார்க்கும்போது பெரிய அவருடைய படம் வச்சு அதில் பூக்கள்லாம் போட்டு பூஜை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் கடைசி வரை வேறு கட்சிக்கும் அவர் போகலை. ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய நேதாஜி கட்சியவே நடத்திக்கிட்டு இருந்தார். மதுரையில் முத்துராமலிங்கத்தவருக்கு இவ்வளோ பெரிய சிலை இருக்குது பாருங்கள். அதை உருவாக்கி அதை செயல்படுத்தினவர் மூக்கையாத்தவர் தான். அந்த சிலை திறப்பு விழா அப்போ நான் சின்ன பையன், நான் போயிருந்தேன். அப்போ கருணாநிதி அதில் முதலமைச்சர் பேசினார் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவரை பற்றி. சுதந்திர போராட்ட வீரர், பிரம்மச்சாரி, சித்தர் போல் வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட முத்துராமலிங்க தேவர் சிலையாகிவிட்டார், நம் அனைவரின் மனதிலும் நிலையாகிவிட்டார்னு பேசினார். உடனே எங்கள் தந்தையார் சொன்னார், இவங்களை பார்த்து தான்ப்பா அவர் நீசர்கள்னு சொன்னாங்க. அவர் முன்னாடியே நிற்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படி திரும்பி பார்த்தாருன்னா ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா 1008 தப்பு பண்ணுறவங்க இவங்க, அவருக்கே தெரியும். இவங்களை பார்த்து தான் சொன்னார், வருங்காலத்தில் தமிழர்களால் தமிழ்நாடு நீசர்களால் ஆளப்படும். அதை விட கேவலம், இப்படிப்பட்ட நீசர்கள் போய் அவங்க சிலையை திறந்து வைக்கிறாங்களே. விவி கிரி தான் திறந்து வச்சார். இவரை திறந்து வைக்கிறேன்னாரு கருணாநிதி ஒத்துக்கலை யாருமே. முன்னாள் ஜனாதிபதி விவி கிரி அவரை தான் திறக்க சொன்னாங்க. இவங்க தான் தலைமை தாங்கினார். அதை எங்கள் தந்தையார் சொன்னார், இப்போ அவர் நீசர்கள் என்று யாரை வர்ணித்தாரோ அப்படிப்பட்ட நீசர்களால் அவர் சிலை திறக்கப்படுகிறது நாட்டுக்கே கேவலம்னு சொன்னார். அப்படி மூக்கையாத்தவர் அவர் கூடவே இருந்தவர். அவருக்கு மணிமண்டபம் உசிலம்பட்டியில் தான் எப்போவுமே நின்று ஜெயிப்பார். அவருக்கு மணிமண்டபம் என்பது சரியான முடிவு அப்படி. ஏன்னா நான் நேரடியாக பார்த்தவன் இதையெல்லாம்.